ஆண்டவர் ஆராதிக்கிறது போல இருக்கிற மகிழ்ச்சி ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். தேவனுடைய ஆலயத்தில் வருவது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வெளியில இருக்காத சந்தோஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறது. அதுவும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல இருக்கிறது. பிரசன்னம் செய்கிற கிரியைகளை பார்க்கிறோம். பிரசன்னம் மகிமையான காரியத்தை செய்யும். பிரசன்னத்தை அனுபவிச்சிட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்கன்னா, அதுல தாங்க விடுதலையே இருக்கிறது. உங்களுக்காக ஸ்பெஷலா கை வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணுற அவசியமே இல்லை. நீங்க பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்கன்னா விடுதலை தானா வருது. தேங்க்யூ ஜீசஸ். சி மேஜர். இனியவரே இயேசுயா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசுயா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்ல போகிறோம், உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் நான் நேசிக்கிறேன் 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 எத்தனையோ முறை சொல்றோமே. ஜீவனை கொடுத்த ஆண்டவர், பலன் கொடுத்த ஆண்டவர், நாம நேசிக்கிறேன்னு வாய்ப்பு சாம சொல்லணுமே, சத்தமா சொல்லணுமே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணுமே.
இருப்பதாக எனது மணவாளனே ஆண்டுடைய பாசத்தை, ஆண்டுடைய அன்பை உணர்ந்தவங்க, உண்மையில சொல்றேன், ஆண்டுடைய அன்பை உணர்ந்தவங்க வேற எந்த அன்புக்கும் ஏற்கவே மாட்டீங்க. அன்பை ரசிச்சவங்க, இயேசுவின் அன்பை ரசிச்சவங்க, இயேசுவின் அன்பை உணர்ந்தவங்க, இயேசுவின் அன்பை பார்த்தவங்க, இவங்க என்ன நினைச்சிக்க மாட்டாங்களா, அவங்க என்ன நினைச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. ஏனென்றா இயேசுவின் அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அன்பை பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பிதான குமாரனை விசுவாசித்து எவனவன் விட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அந்த அன்பு நீங்க ராத்திரி சொல்றேன், எதையோ அன்பை தேடுறீங்க. யாருக்கு அன்பையோ தேடுறீங்க. அவங்க பேச மாட்டாங்களா, இவங்க பேச மாட்டாங்களா, அவங்க என்கிட்ட அன்பா இல்லையே, இவங்க என்கிட்ட அன்பா இல்லையே, இந்த பெற்றோர்கள் என்கிட்ட அன்பா இல்லையே, இந்த குடும்பம் என்கிட்ட அன்பா இல்லையே, நண்பர்கள் என்கிட்ட விலகிட்டாங்க, முன்னால நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப போயிட்டாங்க, விலகிட்டாங்க. போட்டோம். இயேசுவின் அன்புக்கு பாருங்க, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள், இயேசுவின் அன்பை பார்த்தவர்கள் உலகத்தின் அன்புக்கு இயங்க மாட்டீங்க. நீங்க தான் சொல்றேன், கிறிஸ்துவின் அன்பு உங்க மேல உங்களுக்குள்ள நீங்க பாதுகாப்பாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு துரோகம் பண்ணின போது, கர்த்தருக்கு விலகின போது, உங்களுக்காக அன்பு நிமித்தம் இயேசு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினாரே. உங்களுக்காக இயேசு எதனால ரத்தத்தை சிந்தினார்? உங்கள் மேல் வைத்த நல்லவனுக்காக ஒருவர் மரிக்கலாம், ஆனால் பாவிக்காக ஒருவர் மரிக்க முடியுமா? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்றால் இயேசுவின் அன்புதான் இந்த உலகத்தில் விலையேறப்பட்ட அன்பு. கையை தட்டி சொல்லுங்க, இயேசுயா உம்மை தான் தேடுகிறேன். நிரந்தரமானதல்ல. நீ தேடுற அன்பு, நீ தேடுற பாசம் நிரந்தரமானதல்ல. இயேசுவின் அன்பு மட்டுமே நிரந்தரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைச்சீங்கன்னா நீங்க பாடிட்டே இருக்கலாம். அந்த அன்பை ருசிச்சீங்கன்னா நாள் முழுவதும் ஆராதிச்சுட்டே இருக்கலாம். நீங்க நேசிக்கிறவங்க ரொம்ப நேரம் பேசணும் ஆசைப்படுறீங்களா? இடையில பேச்ச நிறுத்திட்டா கவலையா இருக்குல்ல?
இந்த ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். மணிக்கூர் கணக்கா பேசலாம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார் வைத்தீரே. முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். அன்பை நேசிக்கிறவங்க கீழே விடவே மாட்டார். இயேசுவின் அன்பை தேடுறவங்களை அவர் நினைத்து எட்டாத உயரத்திலே உட்கார வேண்டும். நம்ம உட்கார்வை கலக பார்க்கிற தெய்வம், உட்கார்வை கலக பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. நல்ல கையை சொல்லுகிறோம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் நின்பார்கள் செய்வீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் நின்பார்கள் செய்வீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையால் முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையால் முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதால் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகளுக்கும் செய்தீர். முழுமனதால்
எத்தனையோ பேர் இருக்கிற சூழ்நிலையில கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல விழுந்திருக்குன்னா, கர்த்தருடைய பார்வை நம்ம மேல விழுந்திருக்குன்னா, நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? இந்த ரட்சிப்பை பெறாம, இந்த வல்லமையை காணாம, தேவ அன்பை ருசிக்காம எத்தனையோ பேர் உலகத்திலே போயிட்டாங்க. பல முறை நம்ம வாழ்க்கையில வாழ முடிச்சுன்னு நினைத்த போது கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டதே, அவருடைய பார்வையில் நம்ம விழுந்த பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கடற்கரையிலே அநேக படகுகள் இருந்தது, 2 படகுகளை இயேசு கண்டார். கடற்கரையிலே ஏராளமான படகுகள் இருந்தது, 2 படகுகளை கண்டார். அவர் பார்வையில 2 படகு விழுந்தது. அதில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. ஏராளமான ஜனங்கள் உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களை இயேசு கண்டெடுத்தார் என்றார், நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு உங்களை ஆண்டவர் கண்டெடுத்தார். நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே, என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே, அழியும் என் கைகளில் அழியாவும் Yeah.
கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த 5வது நாள் சுப நாளில கர்த்தருடைய சொல்ற ஒரு வார்த்தை, இன்னும் கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டான். எதை பார்த்து பயந்தியோ, எதை பார்த்து கலங்கிறியோ, எதை பார்த்து பின்வாங்கி போகணும்னு நினைச்சியோ, எது ஒன்ன கலங்கப்படிச்சோ, எந்த ஆவி ஒன்ன சேதப்படுத்திச்சோ, எதை ஒன்ன முன்னுக்கு போக விடாதபடி தடுத்ததோ, எது உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்ததோ, எது தேவனுடைய ராட்சிக்கால் செயல்பட முடியாது உன்னை கலங்கப்படினதோ, கர்த்தர் சொல்றாரு, 430 வருஷம் கண்டு கலங்கின எகிப்தியனை இனி நீ பார்க்க மாட்டாய். இந்த கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய். அந்த விசுவாசத்தை கையை தட்டி அதையெல்லாம் சேர்ந்து என்னுடைய பிளான் இல்லை, நான் நினைக்கவும் இல்லை. நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அதை செய்ய சொல்றார். நீ இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணா பெரிய மாற்றங்கள் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையில பிரான்ச் சர்ச்சா இருக்கலாம், இந்த சபையா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கார். இந்த சபைக்கு ஏதாவது ஒரு பகுதியில் ஊழியம் செய்கிறவங்க, கிராம ஊழியர்கள், சர்ச்சில் ஊழியம் செய்கிறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க, பாடல் பாடுறவங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்வதற்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்கிறோம், அதனால் ஊழியம் செய்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிறீங்கன்னா அவங்க கையை உயர்த்தி பார்க்கலாம். நான் சர்ச்சில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் ஊழியம் செய்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்கன்னு எல்லாரும் இருக்கிறது தான் கையை உயர்த்தக்கூடாது. நல்லா கவனிங்க. ஊழியம் செய்கிறோம், இந்த சர்ச்சில் இருந்து ஊழியம் செய்கிறோம். தயவு செய்து ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தின மட்டும் வருஷம் அப்படி முன்னாள் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஜபத்தை முடிச்சு நான் பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறேன். நான் நாவில் ஏவப்படுறதுனால அதை நான் செய்கிறேன். தெரியல கர்த்தர் ஏன் இதை செய்ய சொல்கிறாரு தெரியல. தேங்க்யூ லார்ட். இன்னும் கட்டகைக்கு நீ பார்க்க மாட்டோம். வரிசையாக நிலையில் பார்க்கணும், வரிசையாக நிலையில் பார்க்கணும். ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் வரணும்.
ஊழியம் செய்கிறவங்க மட்டும்தான் வரும், வேற யாரும் வரும். வியாதியஸ்தர் முன்னால் வரக்கூடாது, பலவீனத்தோட வந்து வரக்கூடாது, அதுக்கெல்லாம் பின்னால் ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியம் செய்கிறவங்க மட்டும் இவ்வளவு பேர் இந்த சபையில் ஆண்டு ராஜ்யத்தை கட்டுறது முன்னோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடமைக்காக செய்த ஊழியம் பாஸ்டர் சொல்றாதே அப்படின்னு சில பொறுப்புகள் இருப்பீங்க. ஆனா அப்படி இல்லைங்க, உங்க கையில சில பொறுப்புகளை செய்யதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். நீங்க தான் ராஜ்யத்தை கட்ட போறீங்க. உங்க மூலமா தான் ஒரு பேதுருவை மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கின பொழுது, ஒரு பேதுருவை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கின பொழுது, ஒரு பேதுருவுக்கு பின்னால 3000 பேர் வந்தாங்க. ஒரு பேதுருக்கு பின்னால் 5000 பேர் வந்தாங்க. இந்த வருஷத்துல இதுதான் நடக்க போகும். நீங்க தான் உங்களை கொண்டுதான், உங்க கைகளை கொண்டுதான், உங்க வார்த்தைகளை கொண்டு, உங்களை கொண்டுதான் ராஜ்யங்களை கர்த்தர் கட்ட வருவார். இப்போ அப்படி ஆண்டவரை கேட்க போறீங்க, ஆண்டவர் இந்த வருஷம் நான் இன்னும் சிலலாம் ஊழியத்துல மிக சோர்ந்து போயிருக்கீங்க, கடமைக்காய் செய்துட்டு இருக்கீங்க. ஆமென். இல்லைன்னா பாஸ்டர் தான் சொல்லுவாரேங்கிறது அப்படி இல்லைங்க. உங்க கையில கொடுத்த அந்த பொறுப்பை உண்மையோட செய்யணும். ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிற ராஜ்யத்தை கட்ட போறீங்க. இன்னைக்கு உங்க மேல விழுகிற அக்கினி, உங்க மேல விழுகிற அபிஷேகம் ஜெபம் ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் எல்லார் மேலும் கர்த்தருடைய அபரிதமான வல்லமை, கர்த்தருடைய அபரிதமான அக்கினி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சந்திக்க போகிறது. எல்லார் மேலும் இப்பொழுது கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கிருபை வேணும், எனக்கு வரங்கள் வேணும். என்கிட்ட கிருபை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, என்னை போட்டு எதுவுமே செய்ய முடியல. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏசப்பா, அது நான் செய்யற ஊழியத்துல என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமானமா பேசுறாங்க. நான் செய்யற ஊழியத்தில் யாரும் என்னை கனப்படுத்துறதே இல்லை. ஒரு கனவீனமான பாத்திரம், நான் ஒரு கனவீனமான பாத்திரம் நினைக்கிறேன். இல்ல நீ கனவீனமான பாத்திரம் அல்ல. உன்னை கொண்டுதான், உன் மூலமாதான் தேவ ராஜ்யம் உன் குடும்பத்தை கொண்டு வர போறாரு. உங்களை சார்ந்தவர்களை கொண்டு வர போறாரு. எஸ் இதுவரைக்கும் செய்ய முடியாதது நீங்க இனிமே செய்ய போறீங்க. இதுவரைக்கும் நடக்காதது நடக்க போகுது. இதுவரைக்கும் சாட்சியம் இல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லார் பேரும் எஸ் கமா கையை தட்டி தலைகளை தட்டி ஒரு 2 நிமிடம் அந்நியமா செய்யுது. எஸ் இனி ஒரு ஊழியத்தை கடுக்கிற எகிப்தியன், ஒரு ஊழியத்தை கடுக்கிற மலேசியன், ஒரு ஊழியத்தை கடுக்கிற பெலிஸ்தியன், ஒரு ஊழியத்தை கடுக்கிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எல்லார் பேரும் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி இப்போ இந்த வேலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் அதிகாரப்படுத்துகிறார். இனி செய்ய போற காரியம் உன்னை கொண்டு செய்ய போற காரியம், உன் மூலமா செய்ய போற காரியம் பயங்கரமாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தை அதிகாரப்படுத்துறார். ஊழியம் சுருங்கப்படும், ஊழியமா சபை கட்டப்படும், ஊழியமா ராஜ்யம் கட்டப்படும், அநேக மந்திரவாதிகள் தேவனுக்கு சுருங்கப்பார்கள் இயேசுவின் நாமத்தில். கேளுங்க. இப்போ செய்யற ஊழியத்தை திருப்தியா இருக்காதீங்க. இனிமேல்
இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுக்காக மட்டும் நில்லுங்க, இயேசுவை மட்டும் பின்தொடருங்க, இயேசுவை மட்டும் பின்பற்றிக் கொள்ளுங்க, இயேசுவை மட்டும் கனப்படுத்துங்க, இயேசுவை மட்டும் உயர்த்துங்க, இயேசுவை மட்டும் பிரதிபலிங்க, இயேசுவை மட்டுமே சொல்லுங்க, இயேசுவை மட்டுமே சொல்லுங்க. உங்க பேர் புகழுக்காக அல்ல ஊழியம், உங்க பேரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அல்ல ஊழியம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. உம்மை மட்டுமே உங்களை கொண்டுதான் தேவராஜ்யம் கட்டப்படும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இன்னும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துறாரு, கர்த்தர் பலப்படுத்துறாரு, கர்த்தர் பலப்படுத்துறாரு. உங்க ஏரியாவில் இருக்கிற பிசாசின் ராஜ்யங்களை தகர்க்க உங்க மேல அபிஷேகம் வெளிப்படுது, உங்க மேல அக்கினி வெளிப்படுது, உங்க மேல அக்கினி வெளிப்படுது. சிறைப்பட்டு போன ஜனங்களை கர்த்தரிடத்தில் திரும்பும்படி உங்க மேல கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுது. சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் இன்று இணைந்து செய்த மலேசியாவில் கடைசி நாள். நாளையிலிருந்து எங்களுடைய ஊழியர்கள் வித்தியாசமாக அப்படி மாறும். ஒவ்வொருத்தராக நாங்கள் இந்தியா கிளம்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் ஒன்றாக இன்னைக்கு உங்க மத்தியில் இருக்கிறோம். கர்த்தர் கிருபையால் இந்த நாட்களில் எங்களை பயன்படுத்தி வருகிறார். விசேஷமாக அருமையான பாஸ்டர் ஜெய்சன் சிங்கம் அவர்கள் மூலமாக நாங்கள் வரவும் ஊழியர்களை நிறைவேற்றவும் கர்த்தர் சித்தம் கொண்டார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சத்தமா உடனே சொல்லுவீங்களா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. என்ன ஒரு ஆர்வம் கொடுக்குறீங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா எப்போ முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டுல மாஸ்டர் அவங்க நல்ல பாட்டு முடிச்சுட்டு நடத்திருக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்துவேன். அதற்கு பிறகு பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் செய்திக்குள்ள கொண்டு போவாங்க. ஆவியானவர் எப்போ நிறுத்துறாரோ அப்பதான் நாங்கள் நிறுத்துவோம். அதனால நீங்க இந்த ஆண்டு முதல் அடுத்த கட்ட ஊழியத்துக்குள்ள இந்த சபை போக போகிறது. இந்த ஆண்டு இதுவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் அது முடிவுக்கு வருகிறது. அடுத்த காலம் துவங்குகிற காலம். அந்த துவங்குகிற காலத்துல கர்த்தர் எங்களை கொண்டு வருகிறார். அதனால இனி இது ஒரு வேகமா போய் 5000 பில்லியன் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. 5000 பில்லியன்
விஷயம் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆகின ஆரம்பத்திலே தர்றார். அருமையான பாஸ்டர் அவங்க கூட இணைந்து நீங்க சேர்ந்து சேனையா எழுப்பி தேவராட்சியத்தை கட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அந்த டைம் வந்துச்சுன்னா எல்லாம் கிளியர் ஆகும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுல்ல, அந்த காலம் நல்லது. சரி, இப்போ ஆவியானவர் இந்த நடத்துற மாதிரி நான் ஜெபத்தை நடத்துவேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். Are you ready? ஓகே தானா? கொஞ்ச நேரம் நல்ல ஒரு ஜெப நேரமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மனம் கொண்டு நம்ம ஜெபிக்க போகிற எதற்காக ஜெபிக்க போறோம்? ஆவியானவரோட இணைந்து நாம் ஜெபிக்க விரும்புகிற ஒரு விஷயம், ஆவியில ஏவப்படுகிற விஷயம் அப்படின்னா, உங்களை ரட்சித்த, உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் 100% நிறைவேறும். ஏதோ உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்காக மட்டும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. திரும்ப சொல்றேன், ஏதோ இந்த உலக பிரகாரமான நன்மைக்காக மட்டும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. உங்களை குறித்த தெய்வீக திட்டம் இருக்கிறது. டிவைன் பிளான். கரெக்டா சொல்றீங்களா? ஏதோ எனக்கு உலக பிரகாரமா ஒரு வேலை, ஒரு திருமணம், ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு வசதி, இதற்காக மட்டும் அல்ல. இதெல்லாம் கர்த்தர் சர்வ சாதாரணமா உங்களுக்கு தருவார். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஐஸ்வர்யம், அந்த வேதம் சொல்லுகிறது, அவன் ஞானத்தை கேட்டான், கேட்ட ஞானத்தை கொடுத்து கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் சாலமோனை போல ஒரு ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென் சொல்றீங்களா? படிக்கிறதுனால் வருகிறது அல்ல, படிப்பதினால் வருவது அறிவு. தேவன் கொடுப்பதினால் வருவது ஞானம். படிப்பதினால் வருவது அறிவு, கொடுப்பதினால் வருவது ஞானம். அறிவெல்லாம் ஓவர்டேக் பண்றதுதான் ஞானம். தேவன் கொடுக்கிற ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த அறிவும் அதற்கு முன்பாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்றேன், ஒன்று படி, இல்லாட்டா ஆண்டவருக்கு ஆலப்படி. ஒன்று படி, உனக்கு படிக்கிற ஞானத்தை கொடுத்து உன்னை படிக்க வச்சு தேசத்துல உயர்ந்தெடுத்து கொண்டுருவாரு. இல்ல படிக்க ஓடலையா, மண்ணில ஏற மாட்டேங்கா, என்ன மாதிரி ஆண்டவரை பிடிக்கும். நாங்கெல்லாம் படிச்சு வந்தவங்க எல்லாம் ஆண்டவர் காலை பிடிச்சு வருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு, கூட்டங்களை மிஸ் பண்ணிட்டு படிக்கிறதுனால பெருசா வர முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட. ஆகவே உங்களை ரட்சித்த, உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை அபிஷேகித்த நோக்கம் 100% உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். இது உங்கள் வாஞ்சையாக இருக்குமானால், திரும்ப சொல்லுகிறேன், என்னை தேவன் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த சபையில் என்னை கொண்டு வந்து வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினார் நிச்சயமாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வர்றவங்க வெறும் உலக பிரகாரமான தேவைக்காக மட்டும் தேவனை தேடுகிற கூட்டங்கள் பெருகிவிட்டது. அப்படி ஒரு சபையாக இது இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிற முதல் காரியம், என்னை நீர் ரட்சித்த நோக்கம், அபிஷேகித்த நோக்கம், இந்த சபையில கொண்டு வந்து என்னை சேர்த்த நோக்கம், இந்த போதகரோடு என்னை இணைத்த நோக்கம் 30 அல்ல, 60 அல்ல, 100% நிறைவேறும் ஆண்டவரே. விரும்புறீங்களா? அவன் முதல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா, என்னை குறித்த உங்களுடைய சித்தம் சொல்லுங்க. என்னை குறித்த உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் என்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும், உங்க சத்தம் வரணும். இது அமைதியாய் ஜெபிக்கிற நேரம் அல்ல. சத்தத்தை உயர்த்தி, என்னை ரட்சித்த உங்களுடைய சித்தம் சொல்லுங்க. என்னை ரட்சித்த உங்களுடைய சித்தம், என்னை தெரிந்து கொண்ட உங்களுடைய சித்தம், என்னை அபிஷேகித்த உங்களுடைய சித்தம் என்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற, என்னை பரிபூர்ணமாய் நிறைவேற, 100% என்னில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒப்பு கொடுக்காம, நீங்க அர்ப்பணிக்காம கர்த்தர் உங்களை கிரியை செய்ய முடியாது. நீங்க அர்ப்பணிக்காம, நீங்க ஒப்பு கொடுக்காம
உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கட்டாயப்படுத்தி கர்த்தர் செய்கிறவர் அல்ல, ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் காத்திருந்து செய்கிறவர். ஆகவே முதலாவது உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறது. இது முதல் காரியம். ஒன்று, ஆமென். தேவ சித்தத்திற்கு ரட்சித்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருக்கீங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? இப்போ உண்மையா ஒப்பு கொடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அடுத்தது, சரி, நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, உங்களின் தேவ சித்தம் தேவ திட்டம் நிறைவேற உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. அதற்கு முதலாவது அநேக தடைகள் உண்டாகும். நாம் அதை எளிதாக செய்ய முடியாது. அப்ப அதை செய்யணும்னா முதலில் அவன் நம்முடைய மாம்சம் தடையாக, அவன் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அப்ப தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாதபடி, ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, கிளியர் விஷன் இருக்குது, ஆனா அதை செய்ய முடியாதபடி நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற தடைகள் விலகணும். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சது? மாம்சத்தில் இருக்கிற தடைகள். மாம்சம் ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய மாம்சம் ரொம்ப ஆபத்தானது. நான் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லித்தரேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்களை விட, நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை விட நம்முடைய மாம்சம் ஆபத்தானது. நீங்க நல்லா கவனிங்க. சில நேரத்துல மனிதர்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாது, எந்த பிசாசும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம். இப்ப நான் புரியுற மாதிரி சொல்றேன். எத்தனை பேருக்கு கிரிக்கெட் தெரியும்? கிரிக்கெட் தெரியும்? கிரிக்கெட்ல 2 பேரை அவுட் பண்றதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுவாங்க சொல்லுங்க. 2 பேர் அவுட் பண்றதுக்கு, கிரவுண்டுக்குள்ள 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரையும் அவுட் பண்றதுக்கு எத்தனை பேர் பிரயாசப்படுவாங்க? பவுல் போடுறவங்க, ஃபீல்ட் பண்றவங்க எத்தனை பேர்? 11 பேர். குட் குட், 11 பேர். கவனிங்க, இந்த 11 பேரும் உயிரை கொடுத்து அவங்க இந்த 2 பேர் அவுட் பண்றதுக்காக ஸ்பீட் பால் போடுவான், அவன் சொல்றான் ஸ்பீட் பால் போடுவான், உயிரை கொடுத்து விரத்து விறுவிறுத்து எப்படியாவது இந்த 2 பேர் அவுட் பண்ணிடணும்னு பிடிச்சு நிற்பாங்க. ஆனா அவன் நின்று விளையாடணும். பார்த்தீங்களா? நின்று விளையாடணும். இவனும் என்னலாமோ செஞ்சு பார்ப்பாங்க, ஆனா அவங்க 2 பேரும் அவுட் பண்ணவே முடியாது. ஆனா அவன் டீம்ல 2 பேர் உள்ள இறங்கி இருக்கானே, இவன் இங்க பேட் பண்ணிட்டு இருக்கிறான், பேட்டிங்ல இருக்கிறான், கூட ஒருத்தன் இருக்கான இவன் டீம்ல உள்ளவன். அவன் வர வேண்டியாத நேரத்துல இவன் வந்துட்டான்னா, இவனுக்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்காம கவனக்குறைவா நடந்துட்டான்னா 11 பேர் அவுட் பண்ண வேண்டாம், கூட ஓடிட்டு இருக்கிறவங்க அவுட் ஆகிருக்கும். புரியுதா உங்களுக்கு? 11 பேர் அவுட் பண்ண வேண்டாம், இவன் கூட ஓடிக்கிட்டு இருக்கிற இவன் டீம்ல உள்ளவனை இவன் அவுட் ஆக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. இதுதான் மாம்சம். சுத்தி நின்று நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் நம்ம அடிச்சு தூள் கலப்பிக்கிட்டே இருக்கலாம், 4க்கும் 6க்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம கூட ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கானே, யாரு? மாம்சத்துக்குரியவன், பழைய மனுஷன் ஒருத்தர் உள்ள இருக்கானா, அவனை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா வைக்கலன்னா அவனே நம்மளை போட்டு தள்ளிடுவான். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றதை பார்த்தா கண்டே பிடிக்க முடியாத ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கல்ல. நான் சிம்பிளா ஒரு கேம்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறேங்க. 11 பேர் நின்று அவுட் பண்ண முடியாத ஒரு 2 பேரை, அந்த 2 பேருமே கவனக்குறைவா இருந்தா அவுட் ஆயிடுவாங்க. சோ இன்னைக்கு நிறைய பிரச்சனை. நான் சொல்றதை புரிஞ்சுதா? கவனிக்கிறீங்களா? பிளீஸ் தயவு செய்து கவனிங்க. இன்னைக்கு உங்க மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 17 மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் ஆவன அப்படின்னு இருக்கா? கலாத்தியர்ல இருக்கா? கலாத்தியர் எங்க இருக்குன்னு கேட்டாங்க, நான் மயக்கம் போட்டு கொடுத்துருவேன். கலாத்தியர்ல இருக்குது. கலாத்தியர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் மயங்கி விழுந்துருவேன். சொல்றோம். அப்ப இந்த கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 17 மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல 17 கிரியைகள் இருக்கும். ஒவ்வொன்னா சொல்லுகிறது. ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவி. இந்த வசனத்தை தெரிஞ்சவங்க ஆமென் சொல்றீங்களா? அப்ப நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய பழைய மனுஷனை நம்ம பலத்துல ஜெயிக்க முடியாது, ஆவியின் பலத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப முதலாவது உங்களை குறித்த தேவ சித்தம் தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேற முடியாதபடிக்கு உங்கள் முதல் எதிரியார்
போற ஃபர்ஸ்ட் குறிப்பு ஆண்டவரே, ஆண்டவரை உண்மை குறித்த ஆண்டவர் என்னை குறித்த உங்களுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேற முடியாதபடி என் மாம்சத்தில் எழுப்புகிற வல்லமைகள், மாம்சத்தில் எழுப்புகிற போராட்டங்கள் இன்னைக்கு அழிக்கப்படாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாம் உட்கார்ந்த வண்ணமாக எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். கை வச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் உயர்த்தி சொல்ல கொடுக்கிறேன். எல்லா மாம்ச கிரியைகள் சொல்லுங்க, எனக்குள் போராடுகிற ஆயிரத்தி சொல்லுங்க, எனக்குள் போராடுகிற எல்லா மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சத்தமா அந்நிய பாஷையில பேசணும், சத்தமா அந்நிய பாஷையில பேசணும். ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள். உங்களுக்குள்ள போராடுகிற எல்லா மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. கொஞ்சம் போராடுங்க. பேசுங்க அந்நிய பாஷையில. உங்க அறிவுல, உங்க பலத்துல மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அந்த அந்நிய பாஷையில உங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற அந்த 17 மாம்ச கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. கையை தட்டி தேவ சித்தம் உங்களில் பரிபூர்ணமாய் நிறைவேற முடியாதபடி போராடுகிற இரண்டாவது வல்லமைகள் மனுஷிக வல்லமைகள். அப்ப நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுப்புவார்கள். கூடவே இருக்கலாம், துணைகள் இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். ஒருவேளை முடி குறைவது ஒருவேளை நல்லதா இருக்கும் பொழுது, முடி குறைய எதிரிகள் குறைவாக பொழுது என் தலைமயிலும் அதிகமாக இருக்கிறார்கள். முடியே இல்லைன்னா அப்பா ஜெயிச்சிட்டோம். இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஐஸ் பிரேக், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறதுக்கா, உங்க அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கா, வேற ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மனிதர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிசாசை விட ஆபத்தான. பிசாச கூட ஃபாஸ்டிங் போட்டு ஜெயிச்சிடலாம், ஆனா நமக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களை ஜெயிக்க முடியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? அது பிசாசு ஈஸியா ஜெயிச்சிடலாங்க, ஆனா நம்ம அழிக்கணும், ஒண்ணு இல்லாம ஆக்கணும் ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னா நம்மளை விட மாட்டோம். தெரியுமா? உங்களுக்கு? பிசாசை விட ஆபத்தானவன் மனுஷன். சொல்லுங்க, தமிழ்ல தானே சொல்றேன். நீங்க பிசாசை ஜெயிச்சிடலாங்க, ஆனா மனுஷனை ஜெயிக்க முடியாது. மனுஷனை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவன் அன்பு செலுத்து, அவனை மண்ணி, என்ன செஞ்சாலும் பொறுமையாயிரு, கூடவே இருக்கான். நம்மளால காட்டி கொடுக்க போறான், தெரிஞ்ச பிறகு கூட வச்சிருக்காரு பார்த்தீங்களா? தெரிஞ்சது அவங்களுக்கு. ஏன்னா அவன் குறிப்பு தேவத்திட்ட நிறைவேறட்டும். சோத்திரம். சிலர் அவன் அப்படித்தான் சாவல் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லை, யுவதாசனம் வாய்ப்பு கொடுத்தா திரும்பணும். சரி, அதான் சாவல் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? சில கேஸுகள் நம்ம காப்பாற்ற முடியாது. ஒரு ஆமை சொல்லுங்க, நம்ம ரூட்ல போயிட்டே இருக்கணும். ஒரு ஆமை சொல்றீங்களா? சில ஆட்கள் நம்ம போயிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. அதெல்லாம் பார்த்தா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. சோத்திரம். பின்னிட்டு பார்த்து ஒப்புக்கொண்டானா நீ ஓடு. ஒரு ஆமை சொல்லுங்க. ஆபத்தானவன் மனிதங்க. இந்த 32 வருஷ ஊழியத்துல நான் கண்டுபிடிச்ச ரகசியம் தெரியுமா? பிசாசை விட ஆபத்தானவன் மனுஷன். அதுலயும் உறவாடி கெடுக்கிறான் பாத்தீங்களா, அது ஆபத்தானவன். நம்ம ஏத்துட்டானா நம்ம ஜெயிச்சிட்டோம் அர்த்தம். நேருக்கு நேரம் நம்மளை ஏத்துட்டானா அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். ஆனா உறவாடி கெடுக்கிறது அப்படின்னா புரியும்.
அழகா பேசி கூடவே இருந்து நேசிக்கிறதா கூடவே இருந்து குளிபறிக்காம பார்த்தீங்களா, அவனை மாதிரி டேன்சரான உலகத்திலே கிடையாது. என்ன சத்தத்தை நான் சோ ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளை எதிர்க்கிறா வச்சுங்களேன், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நேருக்கு நேர் மோதிட்டானா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனா நம்ம கிட்ட நம்ம பார்க்கும்போது தான் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் என்னதான் இருக்கீங்க, மனசுக்குள்ள நாசமா போவானே பாஸ்டர் ஜெய்சன், ஐயோ உங்களை பார்த்தது சந்தோஷம், இதோட இருக்காங்க வெளியே கட்டி பிடிக்கிற மட்டும் கவனமா இருக்கும். அன்பினால் கட்டி பிடிப்பது வேற விதத்துல கட்டி பிடிக்கிற வைத்தியெல்லாம் இருக்குது. சோத்திரம். அதனால கட்டி பிடிக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல, நன்மை செய்கிறதுனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. திரும்ப சொல்றேன், நன்மை செய்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் அல்ல. என்ன நோக்கத்தோட செய்யறாங்கிறது முக்கியம். ஒருத்தர் நன்மை செய்கிறதுனால அவன் நல்லவன் இல்லை, என்ன நோக்கத்தோடு செய்யறாங்கிறது முக்கியம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Be careful, be careful. ஒருத்தர் நமக்கு நன்மை செய்யறதுனால ஏமாந்துடக்கூடாது. நன்மை செய்கிற எல்லாரும் நல்லவர்கள் அல்ல. நான் சொல்றத சொல்லுங்க. நன்மை செய்கிற எல்லாரும் நல்லவர்கள். Be careful. ஆமென். அவன் என்ன நோக்கத்தோடு செய்யறாங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நன்மை செய்யறதுனால அவங்க நல்லவங்க நினைச்சிடாதீங்க. அவங்க நோக்கம் தவறான நோக்கமா இருந்தால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாங்க. பிசாசை விட ஆபத்தான மனுஷன். ஏன்னா அவனை நம்ம ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்யக்கூடாது. ஏன்னா அவன் ரூட்ல போய் அவன் ஜாவது. தாவீது சொல்றான், நான் ஏன் கையை அவன் மேல போட மாட்டேன், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு நாள் அவன் யுத்தத்துல சாகட்டும், இல்ல கர்த்தர் கொல்லட்டும், ஏன் கையால சாக மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். எந்த மனுஷனையும் நம்ம மேற்கொள்ள கூடாது, கர்த்தர் மேற்கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு காலம் வந்தது, அவனே தற்கொலை பண்ணி செத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் நடந்துச்சு. சோத்திரம். இன்னைக்கு தேவ சித்தம் நம்மை பரிபூர்ணமாய் நிறைவேற முடியாதபடிக்கு அவன் இருக்கிற மனுஷீக வல்லமைகள் விலகி போவதாக, அந்த கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சிலருடைய முகத்திரை கிழிக்கப்படுவதாக. நல்ல கையை கட்டி ஆவியில இருந்து சிலருடைய முகத்திரை கிழிக்கப்படுவதாக, சிலருடைய முகத்திரை கிழிக்கப்படுவதாக. எல்லா மனுஷீக வல்லமைகள் சிலருடைய முகத்திரை கிழிக்கப்படும். இன்னொரு 7 டேஸ்க்குள்ள சிலருடைய முகத்திரை கிழிக்கப்படும். கையை தட்டி ஆவியில நிறைந்து இன்னொரு 7 நாட்களுக்குள் கர்த்தர் சிலர் அவருக்கு காண்பிப்பார். அவர்கள் யாருக்கு காண்பிப்பார், அவர்கள் முகத்திரை கிழிப்பார். எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துறது, எவ்வளவு காலம் மறைஞ்சிருப்பான், எவ்வளவு காலம் வேதனைப்படுத்துவான். 7 நாளைக்குள்ள கர்த்தர் முகத்திரை கிழிக்கிறார். நாங்க சொல்லிட்டு போயிடுவோம், எங்க வார்த்தைகள் கீழே விழாது. ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. மூன்றாவது பிசாசுக்கு வருவார். மூணாவது நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேற முடியாதபடிக்கு மூணாவது இடத்துல இருக்கிறவன் தான் யாரு? பிசாசு. ஆனா நாம பிசாசை எந்த இடத்துல வச்சிருக்கோம் தெரியும்? முதல் இடத்துல வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம், எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம். அவன் சொல்லுவான், அவன் வீட்டு பக்கம் வந்து 7 நாள் ஆச்சு, என்ன இருக்கு வகுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, என்ன வகுப்பு இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் அல்ல. நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் அல்ல. திரும்ப சொல்லுங்க. நாங்க ஆவியில சில விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த நேரத்துல லைவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு
ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லா பிரச்சனைக்கும் பிசாசு காரணம் அல்ல. அப்ப பிசாசினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் என்ன செய்யுது இருக்குது. அப்ப தேவ சித்தம் நம்மில் நம் மூலமாக பூரணமாய் நிறைவேற முடியாதபடி, தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி பிசாசினுடைய கிரியைகள் இருக்கிறது. இந்த பிசாசினுடைய கிரியைகளை அவன் சோத்திரம் நான் சொல்லுங்க. துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவைகள். சொல்ல துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவைகள். இதெல்லாம் டீமா குரூப்பா இருந்து கிரியை செய்யணும். அது ஒரு டீம் ஒர்க். ஒரே மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு சண்டப்படாம இருக்குல்ல. ஒரே மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு சண்டப்படாம இருக்கு. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள 4 பேர் அபிஷேகம் பண்ணி சண்டை போட்டுருக்காங்க. பிசாசுன்னு சொல்றோம். ஒரே மனுஷனுக்குள்ள 6000 பிசாசு ஒன்னஸா இருக்குது. ஆனா ஒரே வீட்டுக்குள்ள 4 பேர் அபிஷேகம் பண்ணி சண்டை போட்டுடலாம். அப்ப அது என்ன ஆவி? சரியில்லாத குழப்பத்தினால், பிரிவினையினால். ஒரு ஆவின்னு சொல்லுவீங்களா? So the spirit முதல்ல மேற்கொள்ளுது. இந்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கணும். இந்த ஸ்பிரிட்டை நம்ம கட்டி ஜெபிக்கணும். வேற சொல்லுகிறது எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போகணும். ஆமென். பிரதம விஷயம் அவனுக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். அழகா சொல்லுகிறது தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு ஆவின்னு சொல்றீங்களா? கீழ்ப்படியணும், ஏத்து நிற்கணும். கீழ்ப்படியணும், ஏத்து நிற்கணும். அடிச்சு தூக்கிடலாம். பிசாச ரொம்ப பெருசா பேசக்கூடாது. பிசாசு தலை நசுக்கப்பட்டவன். இயேசு அவன் தலையை நசுக்கி விட்டார். இந்த உண்மை தெரிஞ்சவங்க கையை தட்டி கத்தற வேண்டும். பிசாசின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை செய்தார். ஹalleluya. அவனுக்கு இப்போ ஒன்றும் பெரிய அளவில் வல்லவனம் கிடையாது. ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். ஈஸியா அவனை ஜெயிக்கலாம். சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு அவனை ஜெயிக்கலாம். இது ஒரு டாப் லெவல் லீடர்ஷிப்ல இருக்கிற பிசாசுகள். பிசாசுக்கு எவ்வளவு லீடர்ஷிப் தான் பார்த்தீங்களா? ஆனா இதுக்கு கீழே செயல்படுகிற ஆவிகள் இருக்கு. நான் சொல்றேன். முதல் ஆவி வஞ்சிக்கிறான். சொல்லுங்க. உலகத்திலேயே முதல் இடத்துல கிரியை செய்கிற ஸ்பிரிட்டை வஞ்சிக்கிறான். இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகை குறித்து பேசும்போது இயேசு முதல்ல அதற்கான அடையாளத்தை சொன்னார். ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதவர்கள் அப்படின்னா சிலர் நேரடியா வஞ்சிக்கிறாங்க, சிலருக்குள்ள இருந்து செயல்பட்டு வஞ்சிக்கிறாங்க. அப்ப முதல் இடத்துல இருக்கிற ஸ்பிரிட் வஞ்சிக்கிறாங்க. இந்த ஆவியை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பேரே வஞ்சிக்கிறாங்க. வஞ்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். புரிஞ்சவராமே சொல்லுங்க. அதனாலதான் அதுக்கு என்ன பேரு? வஞ்சிக்கிறார். நம்ம வஞ்சிக்கப்பட்ட பிறகுதான் ஐயோ நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஞானமா நம்ம ஏமாத்தோம். அதுக்கு பேர் என்ன ஆவி? முதல்ல இருக்கிற முதல் இடத்துல இருக்கிற ஸ்பிரிட் வஞ்சிக்கிறான். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2வது இடத்துல இருப்பது பலவீனப்படுத்துகிறான், நம்மை முடக்குகிறான். 3வது இடத்தில் இருக்கிற ஆவி வேசித்தன ஆவி. 4வது இடத்தில் இருக்கிற ஆவி பொல்லாத ஆவி. 5வது இடத்துல இருக்கிற ஆவி அசுத்த ஆவி. 6வது இடத்துல இருக்கிற ஆவி தற்கொலை ஆவி. இப்படி ஒரு 10 வகையான ஆவிகள் இருக்கு. அல்லேலூயா. இதோட மாதிரி பாக்கியங்க. இன்னைக்கு அப்படித்தான் போகும். இன்னைக்கு நேர்தான் போகும். நாங்க கூட்ட கிளியர் பண்ணி கொடுப்போம். ஐயா வந்து அடிப்பார். இன்னைக்கு ஜெயிக்கிறோங்க. இன்னைக்கு அந்த கூட்டம் முடியும் போது அத்தனை பேரும் ஜெயிக்கிறவர்களா போகும். இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மருத்துவம் எங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கொண்டு வருவதே முதல்ல கஷ்டம். ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேரும் வந்து நிற்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொருவரையும் பிடிக்கிறதே கஷ்டம். ஆனா இன்னைக்கு 3 பேரையும் அந்த கிருபை இருக்குல்ல, அந்த எங்க 3 பேரும் தனித்தனியா கொண்டு வரதே கஷ்டம். ஆனா 3 பேரும் ஒண்ணா வந்ததுக்காக பாருங்க. அப்ப இந்த மனுஷன் கிருபை உள்ள மனுஷன் தானே, அபிஷேகம் பெற்ற மனுஷன் தானே. சாதாரண மனுஷன் இல்லைன்னாங்க. எளிதான விஷயம் இல்லைங்க. இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் இல்லாம நிறைய பேர் வருவாங்க. அந்த லிஸ்ட்ல நாங்க கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாதுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கூட 4 மணி நேரம் கொடுத்தா நல்லா இருக்கும் போல தெரியுது எங்களுக்கு. அப்படி பிஸியா இருக்கிற எங்களை தான் கர்த்தர் கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு டைமென்ஷன்ல நம்ம ஊழியம் செய்வோம். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல சொல்லுவேன், எலிசாவுடைய பட்டயம், ஆசையர் பட்டயம், எகு பட்டயம், 3 பேருடைய பட்டயம். எந்த பட்டயத்திலேயாவது ஒரு பட்டயத்தில் சத்ரு அடிச்சிருவாங்க.
அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். 3 பட்டயம் எங்க கையில கத்த கொடுத்திருக்கிற 3 பட்டயங்கள். இங்க மிஸ் ஆனா இங்க விட, இங்க மிஸ் ஆனா அங்க விட, மொத்தத்துல போடாம போக மாட்டோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு லேசம் கேட்கலாம். அப்ப இந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணணும். இந்த ஸ்பிரிட்டை கட்டி ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்போ எழுந்து ஆகணும். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து முதல்ல நான் சொல்ல ஜெபம் வஞ்சிக்கிற ஆவி. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க சத்தமா. வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. அன்னை பாஷையில நாக்காவா அல்லாஹ் அவன் உங்களை வஞ்சிக்கும்படி மறைந்திருந்து தாக்குகிற வல்லவர்கள். வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. கையை நல்லா உயர்த்தி, கையை நல்லா உயர்த்தி. இப்போ இயேசுவின் நாமத்துல அந்த வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி சத்தத்தை உயர்த்தணும். வாயை திறக்கணும். அந்நிய பாஷையில பேசணும். அந்த வஞ்சிக்கிற ஆவி, அந்த வஞ்சிக்கிற ஆவி, அந்த வஞ்சிக்கிற ஆவி தேவ சத்தத்துக்கு நேரம், தேவ திட்டத்துக்கு நேரம். நீங்கள் போக முடியாதபடி உங்களை வஞ்சிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்துல விடுவாராக, விடுவாராக. இரண்டாவது பலவீனப்படுத்துகிற ஆவி. 18 வருஷமா பலவீனப்படுத்தி வச்சிருந்துச்சு. அது வியாதி நினைச்சாங்க. இயேசு அன்னைக்கு வந்து சொல்றாரு, இது பலவீனப்படுத்துகிற ஆவி. 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவிய இயேசு அன்னைக்கு விடுதலை ஆக்கினார். இப்போ நான் சொல்றேன், சில வருஷங்களாய் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி உங்க சரீரத்தை விட்டு விலகுகிறது. கை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆவி. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த பலவீனப்படுத்துகிற உங்களை கொண்டாட நினைக்கிறார், உங்களை கொண்டாட நினைக்கிறார், உங்களை கொண்டாட நினைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. மூணாவது ஆவி சொல்கிறார், ஏசித்தன ஆவி, யேசபேலின் ஆவி. தியத்திரா சபைக்குள்ளே வந்து தியத்திரா சபையை வஞ்சித்த ஆவி. அவன் ஹல்லேலூயா. எலியாவையே வந்து பார் என்று சொன்ன ஆவி, அது வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, யேசபேல் ஆவி. தவறான உறவுகளை உண்டாக்குகிற ஆவி, முறையற்ற உறவுகளை ஏற்படுத்துகிற ஆவி, கள்ள தொடர்புகளை ஏற்படுத்துகிற ஆவி. இன்னைக்கு இந்த சபையை விட்டு வெளியேறுவதாக. கையை தட்டி ஆவியில நிறைந்து உறவுகளை ஏற்படுத்துகிறார். இந்த கிரியைகள் இந்த சபையை விட்டு விலகி போவதாக. கையை தட்டி ஆவியில நிறைந்து இந்த கிரியைகள் அதிகப்படும். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் வெளியிடப்படும். இப்ப சொல்றேன், தற்கொலை பண்ண தூண்டுகிறார். ஒரு முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டீங்கன்னா உங்க மரணம் தற்கொலை தான். ஒரு முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாலே உங்க மரணம் தற்கொலை தான் முடியும். ஏன்னா அது கொடூரமான ஆகும். அதை ஜெயிச்சிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு விலகி போகும். தற்கொலை செய்ய முயற்சி செய்திருப்பீர்களானால் திரும்ப திரும்ப வந்து சாவு சாவு என்று சொல்லி உங்களை சாகடிக்கும்படி போராடி கொண்டிருக்கிற அந்த தற்கொலையின் ஆவி இன்றைக்கு விலகி போவதாக. கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் தற்கொலை செய்ய தூண்டுகிறார். நான் சொல்ல சொல்லாதீங்க, சொல்ல சொல்லாதீங்க, சொல்ல சொல்ல தெரியும். தற்கொலை செய்ய தூண்டுகிறார், தற்கொலை செய்ய தூண்டுகிறார்.
பட்டயம் இன்னைக்கு பாஸ்டர் கையில கொடுக்கப்படுது. அந்த பட்டயம் சாதாரண பட்டயமா இருக்காது. சத்துருக்களை துரத்துகிற பட்டயமா, விரட்டி விரட்டி அடிக்கிற பட்டயம். கர்த்தர் இந்த பட்டயத்தை கொடுக்கிறார். சபையார் கையை தட்டி தேவ மனுஷன் மேல, தேவ திருட, தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டதா, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஜெபம், இன்னும் ஒரே ஒரு ஜெபம் தான். அவன் ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ண போதும். ஆவியானவர் ஏவுகிறது தான் ஜெபம். நாங்களா நடத்துகிறதல்ல ஜெபம். எதற்காக ஜெபிக்க சொல்றாரோ அதற்காக மட்டும்தான் நாங்கள் ஜெபிக்க முடியும், ஜெபிக்கணும். இப்ப நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரை குறைச்சுவீங்க. கணக்கு பண்ணி பார்த்தா ஒருத்தர் 1000 பேர்னா 2 பேர் எத்தனை 1000 பேர் குறைக்கணும்? 2000 பேர். ஆனா 2 சேர்ந்துச்சுன்னா 10,000 மடங்கு பவர், 10,000 பவர். கரங்களை உயர்த்திவிடாமே சொல்லுங்க. இப்ப நாங்க 3 பேர் இடத்துல இருக்கிறோம்னா 3 பேரும் எவ்வளவு பவரா இருக்கிறோம் தெரியுமா? எங்களை தொடவே முடியல. எந்த ஸ்பிரிங் அடிச்சு நாங்க தூக்கிடுவோம். ராமே சொல்லுங்க. அவ்வளவு பவரோட நாங்க இருக்கிறோம். இப்ப சேர்ந்து இருக்கிறதுல அவ்வளவு பவர் இருக்குது. இப்போ உதாரணமா சொல்றேன். இப்போ சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்றோம். கவனிங்க, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்றோம். சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. தலைசீரா, மார்க்கவசம், அடுத்தது பாதரட்சை, ஷீல்டு, பட்டை எல்லாம் ஃப்ரண்ட். பேக் பகுதி, பின்பகுதி, பின்பகுதி. அதனாலதான் நம்ம சொல்லுகிறோம், பின்னிட்டு பாராது. நின்று அடி, ஏறி அடி, இறங்கி அடி, ரவுண்டு கட்டி அடி. திரும்ப மட்டும் செஞ்சால போட்டுருவோம். ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? திரும்பவே கூடாது. ஏன்னா திரும்பினா நமக்கு என்ன இல்லை பின்னாடி. இப்ப அதற்கும் ஒரு ஐடியா இருக்கு. சொல்லி தட்டுமா? ஆமா, பாஸ்டையா வாங்க. ஆமா, பாஸ்டையா வாங்க. பாஸ்டையாவுடைய மனைவி வாங்க. பாஸ்டையாவுடைய மனைவி வாங்க. அல்லேலூயா. இங்க பார்த்தது இல்லைங்க, நீங்க அங்க பார்த்தது இல்லைங்க. இங்க வந்து என் பக்கத்துல வரணும். ஐயா பக்கத்துல வந்து ஒட்டி நின்று அங்க பார்த்தது இல்லைங்க. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. 2 பக்கமும் அடி வீழ்த்திடுவாங்க. இந்த பக்கம் வந்து ஐயர் அடிப்பாரு, இந்த பக்கம் வந்து அம்மா அடிப்பாங்க. இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேரும் ஃபுல் கவர்ல இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், எந்த பிசாசும் மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. ஹalleluya, ஹalleluya. எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது, எத்தனை பிசாசும் மேற்கொள்ள முடியாது. அந்த பக்கம் வந்து ஐயா அடிப்பாரு, இங்க வந்து அம்மா அடிப்பாங்க. சுத்தி பவர்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் சூப்பர், அடுத்த லெவல்ல போயிருவோமா? இந்த குடும்பத்தார் மட்டும் வாங்க, இந்த குடும்பத்தார் அம்மா வாங்க, அம்மா வாங்க, தம்பி வாங்க, தங்கச்சி வாங்க, எல்லாம் வாங்க. 2 தங்கச்சி மாதிரி வாங்க, வாங்க வாங்க. அப்படி சுத்தி அவங்க பக்கத்துல நடுவில் இருக்கு. அப்படி இல்லை, அங்க வாங்க, அப்படி திரும்பி இல்லை, அப்படி இல்லை. குட், வாங்க 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 வாங்க. இந்த ஃபேமிலி மட்டும், குடும்பத்தார் மட்டும் வாங்க. அப்படி இல்லைங்க, எந்த பக்கத்துல இருக்கு ஆத்தா அதுங்க, கமா கமா ஃபேமிலி கூட வாங்க. பிரைஸ் காட். அப்படி ரவுண்டா 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 ரவுண்டா. ஹalleluya. அவன் கொஞ்சம் ரைட். இப்போ இன்னும் ஒண்ணா சேர்த்துடுங்க, சேர்த்துடுங்க, சேர்த்துடுங்க. யாமே சேர்த்துடுங்க. ரவுண்டா இல்லைங்க, ரவுண்டா, அழகா ரவுண்டா. ரவுண்டா கையை பிடிச்சிடுங்க, ரவுண்டா கையை பிடிச்சிடுங்க. கொஞ்சம் என்ன பார்த்துருக்கீங்க? சூப்பர், ரவுண்டா இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. இப்போ எப்பக்கம் சத்துரு போதுனாலும் இவங்க அடிப்பாங்க. எந்த பக்கம் இப்ப சொல்றேன், இன்று முதல் ஒருவர் 1000 பேர், 2 பேர். இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குடும்பமா இருந்தாங்கன்னா இந்த தேசத்தை தூக்கிடுவாங்க. இப்ப ஜெபிக்க போறோம். இவங்க மேல ஒரு யுத்த அபிஷேகம், கையை தட்டி ஆவில நிறைந்து யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம், யுத்த அபிஷேகம்.
இன்று முதல் கர்த்தர் உங்களை உண்ட கட்டுகிறார். தகப்பனார் இருக்கும்போது எப்படி இருந்தீர்களோ அதை போல திரும்ப கர்த்தர் உங்களை கட்டுகிறார். கையை தட்டி ஹalleluya. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த வரங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதா. இந்த குடும்பத்தை நடத்த, இந்த சபையை நடத்த, இந்த தேசத்தை தட்டி தூக்க இந்த மகமே அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் இன்று முதல் வைக்கப்படுகிறது. Receive, 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 receive. அரண்மனை விட, தகப்பன் சாதித்ததை விட பல மடங்கு சாதிக்கிற அபிஷேகம் இந்த மகமே. கையை தட்டி receive. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது சுதந்திரிக்கிற காலம், சுதந்திரிக்கிற காலம், இது சுதந்திரிக்கிற காலம். இந்த குடும்பத்தை, இந்த தேசத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற காலம். இனி இவர்கள் மறைந்திருக்க முடியாது. இனி இந்த குடும்பம் மறைந்திருக்க முடியாது. இனி இவர்கள் மறைந்திருக்க முடியாது. கைகளை தட்டி கர்த்தர் அமைதிப்படுத்துவோம். Hallelujah. உட்கார்ந்து போடுங்க. Praise God. Praise God. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இனி நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இன்று முதல் விசேஷமானவர்கள். பல மட்டங்கள் வைத்து நினைக்கிறீங்க. 360 டிகிரியில் நீங்க தாக்குவீர்கள். Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர்ல ஆமென். பாஸ்டர் ஸ்டான்லி நல்ல கையை தட்டி